வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா விர்டூசா ஜாவா அசோசியேட் இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்களா 2024-25 வேகன்சி வந்திருக்கு. இதில் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்களா மெனி வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சி மென்ஷன் பண்ணலாம், பல்வேறு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்களா என்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்திங்களா ஜாவா அசோசியேட் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாவா அசோசியேட்டில் பார்த்திங்களா வேரியஸ் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேகன்சி மென்ஷன் பண்ணல. வேரியஸ்னால் பல்வேறு காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களா இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா சேலரின்னு வந்து பார்த்திங்களா வருஷத்துக்கு 4-5 லட்சம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்களா நல்ல ஹை சேலரி தான். ஸ்டார்டிங்கே இவ்வளோ கொடுக்குறாங்க. போக போக வந்து பார்த்திங்களா உங்களுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் அலவன்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்களா ஜாவா அசோசியேட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்களா நீங்கள் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டிங் த 2025 வித் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2025 பேச்சுலர் டிகிரி முடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்களா இப்போலேருந்து அப்ளை பண்ணி உங்களை வந்து பார்த்திங்களா ட்ரெயின் பண்ணுறதுக்காக உங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் வந்து பார்த்திங்களா இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்களா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரு, மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி வித் இன்ஸ்ட்ரீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்சியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிங்க. நான் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்களா தான் 2025 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணிங்களா உங்களை என்ன உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் கம்ப்ளீட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. இப்போ உடனே எடுக்க மாட்டாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் 2025 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. இது இன்ஜினியர் படிக்கிறவங்களுக்கு ஏஜ் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்களா நீங்கள் இன்ஜினியர் முடித்து வந்தாவே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ பாஸ் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்லையே ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 2 ரவுண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த ஐடி கம்பெனி கிடையாது. நான் டிசிஎஸ்ஸு, ஹெச்எல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்தால் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 40,000 50,000 அந்த மாதிரி ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு கிடைக்குன்னு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொடுங்க. அப்புறம் டாக்குமெண்ட் என்ன ரிலவெண்ட் கேட்குதோ எல்லாமே கொடுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. கால் லெட்டர் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும்னு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 17/12/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலைன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டா அவங்க எப்போ வேணாலும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும்.
இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி ஜாபு என்ன வந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல் மூலிமா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ மூலிமா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும். இதுமாதிரி பயனுள்ள தகவல் வந்து தொடர்ந்து பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.